எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த ஒரு மிகச்சிறந்த நாள், அனுஷ நட்சத்திரம், முகூர்த்த நாள், ரொம்ப சிறப்பான நாள், மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள். நாளைக்கு உத்தராயணம் ஆரம்பம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நாளில் இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற பாடலை பாடுவதே மிக சிறப்பு. இந்த மார்கழி, கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், மார்கழி மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இதற்கு என்ன சிறப்புன்னு கேட்டேன்னா, ஒரு வருடம் என்பது பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்போ இந்த விடியற் காலை, விடிய போகிறது சூரியன், சிவசூரியன் பரமேஸ்வரன் அருள் கொடுக்க போகிறான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த விடியற் காலை பொழுது ப்ரிப்பரேஷன் டைம் டு ரிசீவ் தி எட்டர்னல் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அருள் கிடைப்பதற்கு உகந்த நேரம். ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்டேன்னா, ரெண்டு விதமாக சொல்லலாம். தேவர்கள்லாம் இங்கே பூலோகத்துக்கு நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறா அப்படிங்கிறத பிராச்சீனமான ஒரு வரலாறு. சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, ஓசோன், ஆக்சிஜன் O2லேருந்து O3 ஆகி கீழே வருமா. அப்போ இந்த ஓசோன் சுவாசிக்கிறது வெளியே காலத்தால் ரொம்ப இட் கிளின்சிஃபை ஆல் தி நெகட்டிவிட்டிஸ் அண்ட் ஆல் தி எத்ரிக் பேச்சஸ்ன்னு சொல்லுவாள். இந்த கிளின்சஸ்லாம் வெளியே அனுப்புறதுக்கு அது ரொம்ப பயன் கொடுக்கும். ரெண்டாவது, அது எப்படி வெளியே போகிறதுனா, நம்ம வெளிய காலத்தால் பாடுறதுனால அந்த பாடல்கள் சொற்கள் வாயிலாக அது வெளியே போயிடலாம். நல்ல நாவாக்களை சொல்கிறதுனால பிரபஞ்சம் சுத்தமடைகிறது, நமக்குள்ளே உள்ள எத்ரிக் பேச்சஸும் வெளியே போயிடுறதுன்னு சயின்ஸில் சொல்கிறான். அப்பேற்பட்ட ஒரு இந்த மாதமே பிரம்மாவுக்கு விடியற் காலம் அப்படிங்கிறதுனால இந்த நாள், இந்த மாதம் முழுவதுமே வழிபடுவதற்கான மாதம். விடிய காலத்தால் கோயில்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக ஈசனுடைய தரிசனத்திற்காக எல்லாரும் சென்று திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி ரெண்டையும் பாடுவாங்க. இந்த மாதத்திற்கே என்னன்னு கேட்டோம்னா, திருமுறைகளில் வேறு எந்த பாடலுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. இந்த மாதம் பூரா திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் வச்சிருக்கா. அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. இந்த திருநெல்வேலியில் எடுத்துட்டேன்னா ஒரு நாளைக்கு 1008 முறை இந்த திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியிலையும் பாடுவாள்னா, ஒவ்வொரு நாளும் 30 நாளும் 1008 முறை பாடுவா. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான விஷயம் இந்த திருப்பள்ளி எழுச்சியில் இருக்கு. அது எப்படி அமைச்சிருக்காருன்னா, மணிவாசகர் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்கார். இந்த உலக மயக்கத்தினால நம்மளாம் அந்த மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கோம். நம்மளை எழுப்புற தோழிகளை கூப்பிடுற மாதிரி, எம்பெருமான் வரப்போறான், அவனை நம்மெல்லாம் பார்க்கணும், ஏந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இந்த எம்பெருமானுடைய தரிசனமும் அருளும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொற்றியன் வாழ்முதலாகிய பொருளைன்னு சொல்றாரு இல்லையா முதல்ல ஆரம்பிக்கும் போது. இது கண்ணுக்கு தெரியாத, இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். திருவருள் குருவருள் ரெண்டும் சேர்ந்து நமக்கு இந்த மாதம் பூரா அப்படி ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இதில் தான் திருவாதிரையும் வருது. திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை எம்பெருமானுடைய அபிஷேகம், வைகுண்ட ஏகாதசி ரெண்டுமே சிறப்பான ரெண்டு விஷயங்கள் இந்த மார்கழி மாதத்தில் தான் வருது. இந்த திருவெம்பாவை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, நமக்குள்ள உள்ள மயக்கம். இந்த மயக்கம்
இந்த மயக்கத்திலேருந்து எம்பெருமான் நம்மளையெல்லாம் விடுவித்து இறைவனடி சேர்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு மாதம் இது. காலையில் ஏந்து கோயிலுக்கு போனால் ஒரு தெளிவு மைண்டில் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு புத்துணர்ச்சி. அதுவும் வெடிக்காத்தால இதுக்கு பேர் அருட்குளியல்னு பேர். இந்த ஜலத்தை குளிக்கும் போதே எம்பெருமானுடைய நினைவோட கங்கை ஜலமோ ஏதோ இந்த புனித நீர்லேருந்து வர நீர் அப்படின்னா அந்த அருட்குளியல்ல எல்லா பாபங்களும் போடுறது. வெளியே காத்தால குளியல் அவ்வளோ விசேஷம் மாசம். இதான் ஒரு அழகா சொல்றார், கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மழுந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து அப்படின்னு சொல்றார். நமக்கெல்லாம் பெரிய டிப்ஸ் கொடுக்குறாரு. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதப்பா, காலம் போயிட்டே இருக்கு. இப்போதான் 2025 வந்த மாதிரி இருக்கு, 2026 வந்து. ஸோ இப்போ ஒரு நாளும் போயிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, ஏதோ சுற்றி ஓடிட்டு இருக்கோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், அவ்வளோதான். ஏதோ ஒரு வேலை சாப்பிடணுமே, ஒரு வேலை, தூங்குறோம், அவ்வளோதான் செய்யணும். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்கிறோங்கிற கேள்வி, அதற்கான பதிலை சொல்றது இந்த திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய மொத்த ரகசியமும் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, சைவ சித்தாந்தத்தில் திரோதானம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் மறைத்தல்னு பேர். மறைத்தலில் இருந்து அருளல். எப்படி அந்த இரவு முடிஞ்சு விடியற்கால ஆரம்பிச்சு சூரியன் கிளம்புறான் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது சிவமாகி அருள் நமக்கு கிடைக்க போறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அந்த விடியற்காலை பொழுது, அந்த விடியற்காலை பொழுது இருக்கு இல்லையா, அந்த விடியற்காலை பொழுது எப்படி நமக்கு ஈசன் அருள் புரிவான், எப்படி அதனுடைய பிரபாவம் எப்படி இருக்குங்கிறத திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப அற்புதமாக சொல்லுது. ஒரு மாதமும் ஒரு பாடலாக பார்த்துன்னு வந்தோம். இதில் 5வது பாடல் ஒரு 2-3 வரி போன மாதம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த மாதம் பார்க்க போகிறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, புறத்தான வழிபாடு செய்கிறது ஒரு முறை, அகத்தை நோக்கி செய்யணும். ஏன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மறைத்தல்ங்கிறது எம்பெருமான் உள்ளதான் இருக்கான், உள்ள இருக்கான். எதால மறைக்கப்பட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மலம், ஆணவம் அப்படிங்கிற மலத்தினாலையும் நிறைய கஷண்டு இருக்கு. அதனால இறைவன் உள்ள தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பணும் அப்படின்னா நம்மளை சுத்தி செய்யணும். அப்ப அந்த மறைத்தலிலிருந்து அருளல் வெளிப்பட வேண்டும். அதற்கான ப்ரிப்பரேட்டிவ் என்ன அப்படிங்கிறது சொல்றது தான் அந்த திருப்பள்ளி எழுச்சி. நாம் என்ன செய்யணும், இப்படிலாம் இருந்தா எம்பெருமான் நமக்கு அவனுடைய கருணை நம் மீது படுங்கிறத ரொம்ப அழகா அந்த திருப்பள்ளி எழுச்சியில சொல்றார். மொத்தமா பார்த்தேன்னா இந்த திருவாசகம் அப்படிங்கிறதே வாழ்க்கைய எப்படி நடத்திட்டு இறைவன்கிட்ட போய் சேர்றது அப்படிங்கிற சொல்ற ஒரு வாழ்வியல் திருவாசகம். ரொம்ப எளிமையான தமிழ்ல எம்பெருமானே எழுதியிருக்கான். பரமேஸ்வரன் நினைச்சிருந்தா அவரை வர சொல்லி அவருக்கு அங்கேயே திருவடி தீட்சை கொடுத்து ஐஷன் போயிருக்கலாம். அவரோட நோக்கமே நமக்கெல்லாம் இந்த திருவாசகத்தை கொடுத்து ரொம்ப எளிமையா, திருமுறையிலே ரொம்ப எளிமையா இருக்கிறது இந்த திருவாசகம் தான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஃபுல்லாவே ஓமையா இருக்கிறதுனால அதனுடைய டைரக்ட் மீனிங் நமக்கு தெரியாது. டைரக்ட் மீனிங் கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், இட்ஸ் a big opening. அதற்கான ஒரு முயற்சி, அதற்கான ஒரு களம் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். எந்த ஸ்திதியில இந்த வார்த்தையை எம்பெருமான் அதுல போட்டிருப்பார் அப்படிங்கிற பார்வை தான் நமக்கு இங்க தேவை. அதே போல அவர் இதை செஞ்சார் அதை செஞ்சார் அதெல்லாம் நம்ம தேவையில்லை. நமக்கு என்ன அதுல இருந்து கிடைக்கிறது, நாம என்ன பண்ணணும்,
அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்றது தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி. இந்த சிவபோதம்னா எப்படி இருக்கும்? நம்ம இருக்கிறதெல்லாம் இப்ப இருக்கிறதெல்லாம் இந்த ஜீவனாகிய உடம்பு இருக்கு இல்லையா, உடம்ப நம்ம பேணி காக்கிறதுக்கும் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கும் இதுக்கு பேர் சீவபோதம்னு பேரு. இந்த சீவபோதத்திலேருந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிவபோதமா மாறணும். சீவபோதம் சிவபோதமா மாறணும். அதற்கான ஒரு பொழிவு செறிவு திருவாசகத்தில் இருக்கு. திருவாசகம் ஒரு சாதாரண ஒரு நூலாக இருந்தால் எம்பெருமான் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எழுதியிருக்கார், அதுவும் மணிவாசகரை வர சொல்லி எழுதியிருக்கார் அப்படின்னா அதில் அப்பேற்பட்ட ரகசியம் அடங்கியிருக்கு. அதில் முதலாம் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் அப்படின்னு 5வது பாடலோட முதல் வரி ஆரம்பிக்கிறது. போன தடவை ஒரு மாதிரி இதை பார்த்தோம், இந்த தடவை நம்ம வேற மாதிரி பார்ப்போம். பூதங்கள் தோறும் அப்படிங்கும்போது பஞ்சபூதம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட பூஜையிலே நம்ம மண் தத்துவம்னு எடுத்துட்ட எல்லாம் கோலமா பொடி, மஞ்சள் பொடி, திரவிய பொடி எல்லாமே மண் தத்துவத்தை உணர்த்துகிறது. அதை வச்சே அவங்க இங்கே இருக்கிறதே உலகமும் பஞ்சபூதமாக இருக்குது, உடம்பும் பஞ்சபூதமாக இருக்குது, எம்பெருமானும் பஞ்சபூதத்தினுடைய காரியங்களை செய்கிறவனாக இருக்கான். அவனுக்கு பண்ணுற அபிஷேகமும் பஞ்சபூதத்தால் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மண் தத்துவத்திற்கு மஞ்சள் பொடி, அரிசி பொடி, திரவிய பொடி அதெல்லாம் வச்சு, ஈவன் வெட்டி வேர் கூட சொல்லலாம், அதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுறோம். அடுத்ததாக பால், தேன், தயிர் எல்லாமே, பன்னீர் எல்லாமே நீர் தத்துவம். அதை கொண்டு அவனை பியூரிஃபை பண்ணுறோம், அதை கொண்டு அபிஷேகம் பண்ணுறோம். மூன்றாவது அக்னிங்கிறது தீபம், தூபம். நம்ம தீபம் காட்டுறோம், தூபம் காட்டுறோம், விளக்கேற்றுறோம், இதெல்லாம் அக்னி தத்துவமாக இருக்குது. காற்று சாமரம் வீசுகிறோம் அவனுக்கு உபச்சாரத்தில். அப்புறம் சாம்பிராணி போடுறோம், அது புகையாக காற்றில் கலக்கிறது. ஸோ இதெல்லாம் காற்றின் தத்துவம். ஆகாச தத்துவம், நான் அடிக்கின்ற மணி, நாம் சொல்கின்ற மந்திரம், இதெல்லாம் ஆகாச தத்துவம். ஸோ எம்பெருமானுக்கு நாம் பண்ணுகின்ற பூஜையிலேயே இந்த பஞ்சபூத தத்துவம் அடங்கி இருக்கு. ஸோ இந்த பஞ்சபூதத்தில் நம்ம செய்யறது மண் வழிபாடு, நீர் வழிபாடு, காற்று வழிபாடு, அக்னி வழிபாடு, ஆகாச வழிபாடு. இது எல்லா வழிபாடும் நம்ம பண்றோம். இந்த உள்ளத்துல இருக்கிற பெருமான நமக்கு தெரியல, நமக்குள்ளே இருக்கான். எந்தையே ஈசாய் உடலிடம் கொண்டாய் அப்படிங்கிறார் மணிவாசகர். ஈசன் எங்க இருக்காருன்னா உடலுக்குள்ளதான் இருக்காரு. தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள். அப்பன்னா பூதங்கள் தோறும் நின்றாய் அப்படின்னா உலகமே பஞ்சபூதத்தால இருக்கு, நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால இருக்கு, நமக்குள்ள சூக்ஷ்மமா அவன் இருக்கான் அப்படிங்கிறது அவ சொல்றதுல இருந்து நமக்கு தெரியுது. ஆனா நமக்கு தெரியல.
இந்த பூதங்களை படைத்தது எம்பெருமான். இந்த பூதங்களினால் நமக்கு கிடைக்கப்பட்டது இந்த தேகம். இந்த தேகம் கிடைக்கப்பட்டது. எப்ப நம்ம இந்த தேகத்துல எம்பெருமான பார்க்கிறோமோ அந்த க்ஷணமே நமக்கு அந்த பேதம் போயிடும். என்ன பேதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலின பேதம். பாலின பேதம் எப்ப போகும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப எல்லாருக்குள்ளேயும் அந்த ஈசன் இருக்கிறானோ அந்த மூலப்பொருளை நம்ம பார்க்கிறோமோ அப்ப நமக்கு அந்த பேதம் போயிடும். பார்க்கும்போது என்னையும் இயக்கிறவன் அவன்தான், எல்லாரையும் இயக்கிறவன் அவன்தான். அந்த இயக்குகின்ற மூலப்பொருளுக்கு நான் வணக்கம் சொல்றேன், நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் நாம பண்ற நமஸ்காரம். புறமா இருக்கிற ஆளுக்கு இல்லை, அந்த ஆத்மாவுக்கு நமஸ்காரம் பண்றோம். எப்ப நம்ம புறமா ஒரு ஆளோட ஆக்டிவிட்டிஸ், அவனுடைய செய்கை, பேச்சு அதெல்லாம் பார்க்காம உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிற எம்பெருமான பார்க்கிறோமோ அப்பயே நமக்கு எல்லா வேதமும் போயிடும். எல்லா வேதங்களும் போயிடுது அப்படின்னாலே இது ப்ரூவ் ஆயிடுது. எப்படின்னா, பூதங்கள் தோறும் நின்றாய் அப்படின்னா நின்றுன்னு தான் இருக்கான். எல்லா பூதங்களையும் அவன் இருக்கான், தடுத்த நிலையில இருக்கான். அப்ப அது தெரியல நமக்கு. அப்ப எல்லாத்துலயும் ஈசன் இருக்கிறான். முதல் படி எல்லா உயிர்கள்லையும் ஈசன் இருக்கிறான். எந்த ஒரு சுப்ரீம் பவர் அந்த உயிரை இயக்குதோ அந்த சுப்ரீம் பவரை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த பேதம் போடும். அப்போ நமக்கு தோற்றமோ அவனுடைய வெளி செய்கைகளோ அவனுடைய வர்ணாசிரமமோ அவருடைய கலரோ ஏதோ தெரியவே. ஒரு உயிர் நாயை பார்த்தாலும் இது பரமேஸ்வரனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம். இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, யாரெல்லாம் தன்னில் சிவத்தை உணர்ந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எல்லாம் சிவமாக தெரியும். உங்களுக்குள்ள இருக்கிற சிவத்தை உணரலைன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் சிவமா பார்க்கிற பாவம் நமக்கு தெரியாது. அப்படி பார்த்துட்டா பேதம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, சண்டை போட மாட்டோம், யாரையும் உபத்திரமா, எல்லாமே சிவன் செயல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு எல்லாம் வரும். இந்த வாழ்வியலுக்கு ஆத்மீகமா தேவைப்படுற உபதேசம் அனைத்தையும் நமக்கு திருவாசகம் வழங்குகின்றது. இந்த ஆத்மால, அதாவது ஆத்மாவில் இருக்கக்கூடிய சிவபோதம் சிவபோதமா மாற்றணும். இந்த சிவபோதம் சிவபோதமா மாறணும்னா அதுக்கு எங்க ரகசியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல திருவெம்பாவையில் இருக்கு, அப்புறமா திருப்பள்ளி இருக்கு. திருவெம்பாவை நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. முதல்ல அந்த மயக்கத்திலிருந்து ஏந்து விழிப்புணர்வு, அப்புறம் புறத்திலேருந்து நம்ம உள்நோக்கிய பயணம் செல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கிற சிவத்தை கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியும். வெளியிலேருந்து எல்லாரும் சொல்கின்ற, ஒருத்தர் திட்டுறா, ஒருத்தர் வெய்யறா, ஒருத்தர் நம்மளை மட்டும் கண்டவரை கரிக்கிறா, அதையே காது கொடுத்து ஒருத்தர் அட்வைஸ் பண்றா, ஒருத்தர் இது தப்புன்றா, யாரா ஏதாவது சொல்லிட்டா நம்மளால தாங்க முடியல, அந்த விஷயங்களையே நம்மளால எதிர்கொள்ள முடியல அப்படின்னா உள்ளே இருந்து ஒருத்தர் பேசுறது எப்படி காதுல விழாது. அப்ப
முதல்ல நமக்கு தேவை பொறுமை, கேட்கும் திறம். யார் எது சொன்னாலும் பொறுமையா கேட்டுக்கிறோம். எம்பெருமான் நமக்கு ஏதோ சொல்றாரு இந்த ஆத்மா மூலமா கருவி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா நம்ம எல்லா சொல்றதையும் கேட்டோம்னாலே அந்த உணர்வு மேலும் அப்படின்னு திருவாசகத்துல அதுதான் சொல்றாரு. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. நமக்குள்ள இருக்கிற இந்த வேகம் போகணும். நான் எனது என்ற வேகம் போட்டு தன்முனைப்பு அற்ற போகணும். அதான் சொல்றாரு மணிவாசகர், தன்முனைப்பு அற்ற வாழ்க்கை தவ வாழ்க்கை. அப்ப தவம்ங்கிறது வேணும். இந்த தவம்ங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் மணிவாசகர் சொல்றாரு. இந்த ரெண்டு தான் நமக்கு பிரச்சனை. இந்த உலகம்ங்கிறது மாயை, இந்த உடம்பு. இந்த ரெண்டையும் உலகத்தை பார்த்தும் ஏமாறக்கூடாது, இந்த உடம்பை ரட்சித்தும் ஏமாறக்கூடாது. இந்த ரெண்டு ஊர் இதை ஒரு பெரிய ரகசியமா ஒரு இடத்துல சொல்றார் மணிவாசகர். நம சிவாய இந்த 5 எழுத்துக்களும் பஞ்சபூத தத்துவம், அது தெரியும். ஆனா அதுக்கு மேல ஒன்று இருக்கு, அதுலதான் அந்த ரகசியமே இருக்கு. அதுதான் முருகப்பெருமான் ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த ஓம்ங்கிறதுக்குள்ளதான் அந்த ரகசியம் இருக்கு. ஓம்ங்கிறதுக்குள்ள எப்படியா அந்த ரகசியம் இருக்கு அப்படின்னா, ஓம் அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் வந்து அ உ ம. ஆம்ங்கிறது சிவன். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லால் அப்படிங்கும் போது பூதத்தோட தத்துவம் நமசிவாய. அந்த நமசிவாயங்கிற இந்த ஷீய அக்னிய கடந்து ஓம்ங்கிற நிலை சொல்ற. ஓம்காரத்தில் உட்பொருளை ஐயனென கருளியவார் ஆண் பெறுவார் அச்சோவேன் அதுல பொடி வைக்கிறார். இந்த ஊ அப்படிங்கிறது தான் மறைப்பு. ஆங்கிறது பரமேஸ்வரன், ஊங்கிறது மறைப்பு, ம அப்படிங்கிறது மனிதனாகிய மனம் இல்லைன்னா ஆத்மா. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஊ அப்படிங்கிறது. இந்த ஊங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மாயை. அதனாலதான் அம்பாளுக்கு பேரு மாயாஸ்வரூபினின்னு பேரு. இது எப்படி வந்து மறைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, உலகமா இருக்கு, உடம்பா இருக்கு. இந்த ஊங்கிறதே 2 சொல், உலகம் உடம்பு அப்படிங்கிற 2 சொல். இந்த உலகம் உடல், இந்த 2 மேல இருக்கிற பற்றை என்னைக்கு விடுறோமோ, உலகம் உடல் அப்படிங்கிற 2 விஷயத்து மேல உள்ள பற்றை நம்ம என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு இந்த உள்ளிருந்து இந்த அன்பு வெளிப்படும். சிவமாகிய அன்பு, ஆங்கிறது அன்பு, சிவமாகிய அன்புக்கும் மனமாகிய ஆத்மாவாகிய மனிதனுக்கும் நடுவில் இருக்கிற உமையவள் அப்படிங்கிற மாயா ஸ்வரூபினி தான். இந்த மாயையை கடக்கணும். இந்த மாயையை கடக்கணும்னா உலகம் உடல் அப்படிங்கிற 2 பற்றிலிருந்து நம்ம வெளியேறணும். இந்த பற்றின்மை வரணும். இந்த பற்றின்மை, உலகம் உடல் அப்படிங்கிற 2 பற்றிலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னா இந்த சிவன்பால் கிடைக்கக்கூடிய அன்பு நமக்கு கிடைக்கும். இந்த அன்புங்கிறது வந்து உணர்வா இருக்கு. பற்றுங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் இந்த உலகத்துல ஏதாவது விஷயத்தை பார்த்து பிடிச்சுக்கிறது. எதையுமே பிடிக்காம மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமான் ஆகிய சிவம், அதுதான் என்ன சொல்றாங்கன்னா சோகம் பாவனைன்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சு காற்றே கடவுள்னு ஒரு தத்துவம் இருக்கு. அந்த மூச்சு காற்றிலே நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த உலகமோ உடம்போ, இந்த அதுக்குதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், ஊனுயிர் வேறு செய்தான். இந்த உயிர் வேறு, உடம்பு வேறு. இந்த உடம்பு வந்து நம்ம
நம்மளுடைய கர்மாவை தீக்க வந்திருக்குன்னு தெரியணும். அதனால இந்த உடம்பு எல்லா துன்பத்தையும் பட்டு அனுபவிச்சு அதுக்கப்புறம் அது ரிலேட் ஆகும். இதனுடைய துன்பத்தை உயிரில் கொண்டு சேர்க்கக்கூடாது. அதனால ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனேங்கிறார். அதற்கான ஃபார்முலா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உலகப்பற்றையும் இந்த உடல் பற்றையும், உடல் மேல உள்ள ஆசையும் உலகத்து மேல உள்ள பொருள்கள் மேல உள்ள ஆசையும் என்னைக்கு நம்ம விடுறோமோ அன்னைக்கு இந்த சிவன்பால் நமக்கு அன்பு கிடைக்கும் அப்படிங்கிறார். அதுதான் அந்த ஊ அப்படிங்கிற தத்துவம். ரெண்டுக்கும் நடுவுக்கு இருக்கிற மறைப்பு, மறைத்தல் போய் அருளல் அப்படிங்கிறது இது ஒரு பார்வை. பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லால் பொக்கிலன் வரவிலன் என நிலைப்புலவோ. அது வரைக்கும் பார்த்தோம். கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால். எம்பெருமானை பத்தி, எம்பெருமானுடைய அருள் பெற்றவர்கள் யாரா இருந்தாலும் முதல்ல பாடுவா, அப்புறம் உண்மத்த நிலைக்கு போய் ஆடுவா. இது ரெண்டு தான் எனக்கு தெரியுது. ஞானசம்பந்தர் பால் குடிச்சவன பாட ஆரம்பிச்சிட்டார் தோடுடைய செவியனேன்னு. அப்பர் சுவாமிகள் கூற்றாயிரவாரன் வயிற்று வெளி வந்து உடனே பாட ஆரம்பிச்சார் அருள் பெற்று. பாலை கொடுத்து சூலை கொடுத்து அப்படின்னு ஒரு வச்சனம் சொல்லுவான். அதே போல ஓலை கொடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்ட போது பித்தா வினை சூடி அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டார். மணிவாசகர் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு திருவடி தீட்சை நடந்த உடனே பாட ஆரம்பிச்சிட்டார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இந்த ஞானிகள் எல்லாம் கீதங்கள் பாடுறா ஆடுறா, அதை தவிர கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை அப்படிங்கிறார். அருள் வந்தவன அவ பாடுறா எல்லாம் செய்யறா, ஆனா உன்னை கண்ட அறிஞ்சு இப்படித்தான்ப்பா அப்படின்னு சொன்னமா யாரும் இல்லப்பா. அவ அருள் வந்து ஏதோ பாடிண்டே இருக்கான், அதுதான் எனக்கு தெரியுது. இந்த சாதாரண பாடல்லாம் இதுல சேருமா அப்படின்னா சேராது. அதுக்கு ஒரு ஸ்பெசிபிகேஷன் சொல்றார். சிவனின் பொருள் சேர்ந்த புகழை பாடும் பாடல்கள். பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. இந்த பாடுதல் ஆடுதல் என்பது என்னன்னு கேட்டேன்னா தவம். நம்ம இப்போ பாடுறோம் ஆடுறோம் அப்படின்னா அது தவத்தினுடைய சேர்க்கை. அதுவுமே என்ன சொல்றாருன்னா, எப்படி அவன் அறிவித்தாலன்றி அவனை அறிய முடியாதோ அதே போல அவன் அறிவித்தாலன்றி நாம் பாடவும் ஆடவும் முடியாது. ஸோ இந்த பாடுதல் ஆடுதல் அப்படிங்கிறது வந்து நாம் செய்கின்ற தவம். அதனாலதான் அப்பர் சுவாமிகள் சொல்றார், கீதங்கள் பாட வைத்தார் அப்படின்னு சொல்றார் ஒரு இடத்துல 6ஆம் திருமுறையில. வேத கீதங்கள் பாடி ஆடி அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். எப்படி உன்னை கண்டறிவது? இப்ப கேள்வி என்னன்னா, கேட்டறியும் உன்னை கண்டறிவாரை அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. எப்படி உன்னை கண்டறியறது, அதற்கான வழி என்ன அப்படின்னு முதல்ல நம்ம கேட்கணும். அந்த அந்த இறைவனை கண்டறிவதற்கான முதல் படி என்னன்னு கேட்டேன்னா, உலகாயுதமான பற்றும் உடல் சார்ந்த பற்றும் விடணும் அப்படிங்கிறது முதல் படி. இறைவனுடைய சொரூப லட்சணம், அவனுடைய அருட்கடாட்சம் என்ன
அப்படிங்கிறது நமக்கு முழுமையா தெரியணும். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறதுலாம் கோயில்ல வெறும் கற்சிலையா பார்த்துட்டு இருக்கோம். அதுவுமே என்னன்னு கேட்டேன்னா தத்துவம் தான். பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றும் சேர்ந்த நிலையில இருக்கிற சதாசிவ தத்துவம் தான் சிவலிங்கம். மூன்று சேர்ந்ததுதான், மூன்றினுடைய கலப்பு. இந்த மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவான். இந்த கோயில்கள்லாம் மணி மந்திர ஔஷதம்னு ஒன்று நடக்கும். மணிங்கிறது அடிக்கிற மணி, மந்திரம்ங்கிறது சொல்ற மந்திரம், ஔஷதம்ங்கிறது மருந்துன்னு சொல்றது கீழேயும், அதுக்கு சுவாமிக்கு கீழேயும் வச்சிருப்பா. நம்ம பண்ணுகின்ற அபிஷேகமும் மருந்தா இருக்கு. இப்ப இந்த மூன்று விஷயங்கள் நடக்கின்ற இடம் கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறார். அங்கே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறார். மேல இருக்கிற கலசத்திலேருந்து காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணி அது கீழே உள்ள ஆதாரசீலால அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கிறது. அதனால அந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கெல்லாம் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால் நிற்கும்போது நமக்கு அந்த இறைவனுடைய அருட்சக்தியானது கொஞ்சம் கிடைக்கிறது. இட் வில் கெட், உங்களோட பாடியில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது. ஆனால் இதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியுமா அப்படின்னா, அதனால தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த கண்டவர் என்ன செய்வான்னா, அந்த ஆத்ம அனுபவத்தில் அப்படியே மூழ்கி திளைச்சி இருக்கிறதுனால அந்த உள்முகமா என்ன அனுபவங்கிறது நமக்கு தெரியாது. அவளோட அனுபவம் நமக்கு தெரியாது. அதே நிலைப்பாடு தான் அந்த மணிவாசகருக்கும் ஏற்பட்டது. அவரால் என்ன ஏதுன்னு வாயால சொல்ல முடியல, அதனால உமையா எல்லாத்தையும் சொல்றார். அந்த உமையின் வெளிப்பாடு தான் அந்த திருப்பள்ளி எழுச்சி. நம்ம எப்படி தேனை பற்றி 5000 பக்கம் எழுதினா கூட தேனை சுவைக்காம அதை பற்றி நம்ம சொல்ல முடியாதோ, அதே போல இறைவனுடைய அருட்கருணை என்பது உள்ளான புறமா இல்லாமல் அகமாக நிகழக்கூடிய நிகழ்வு. அந்த அக அனுபவத்திலேருந்து மீண்டு வந்தாலும் அதை ஓமையாக தான் சொல்ல முடியாது தவிர அதை நேரடியாக சொல்ல முடியாது. அந்த தவிப்பு தான் மணிவாசகருக்கு ஏற்பட்டது. அதனால தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி வந்தது. அதை சொற்களினால் விளக்கவே முடியாது. சொல்லுக்கு அடங்காத ஒன்று. சொற்களாலோ பாடல்களாலோ இசைகளாலோ வர்ணிக்க முடியாத ஒரு அனுபவமா அவருக்கு இருக்கு. அதை ஒரே வார்த்தையில சொல்வா, பரமானந்தம், ஆனந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சுதான். இந்த ஆனந்தத்துக்கு மட்டும் நெகட்டிவ் வார்த்தை கிடையாது. இன்பம்னா துன்பம் இருக்கு, ஆசைனா நிராசை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்போசிட் வேர்டு உண்டு. இந்த ஆனந்தம்ங்கிறதுக்கு ஒரு ஆப்போசிட் வேர்டு கிடையாது. இட்ஸ் அ பிளிஸ். அந்த அருள் அது அவாவாளுக்கு தான் தெரியுமே தவிர நமக்கு எம்பெருமானுடைய அருள் எவ்வளோ தூரம் கட்டித்து அப்படிங்கிறது நம்ம உள்நோக்கி அந்த நன்றியுணர்வோட எம்பெருமானை பார்க்கும் பொழுதுதான் அது தெரியுமே தவிர அதுவும் ஒரு செகண்ட் நமக்கு போயிடும். அப்புறம் உலகியல் நம்மளை பிடிச்சி விட்டுரும். ஸோ அந்த ஒரு செகண்ட் அக அனுபவம் அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்து சிதம்பரத்தில் போய் முக்தி கிடைக்கிறவர்னு அந்த உணர்வில் இருந்தார்னா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த உணர்வு இந்த ஞானியர்களுக்கெல்லாம் புறக்காட்சிக்கு அகப்படாமல் அகக்காட்சியில் நீ அகப்படுகிறாய் அப்படிங்கிறத இங்க சொல்றார் மணிவாசகர். தியான பொருளாக முதல்ல கற்பனையில இருக்கிற எம்பெருமான் அவரே காட்சி பொருளாக, அகக்காட்சி பொருளாகவும் அக வழிபாடாகவும் இது நடக்கிறது. இப்ப 2 பேரை நம்ம செக் பண்ணலாம். ஒண்ணு சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இன்னொன்னு காரைக்கால் அம்மையார்.
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளாள விஷத்தை உண்டவர், எம்பெருமானுடைய அணுக்கு தொண்டர், பக்கத்துல இருந்தவர். அவருக்கு பூலோகத்தை போட்டார். சிவபெருமான் எதிர்க்க வந்து நிற்கிறார் கிழவர் வடிவத்துல. ஆனா அவருக்கு தெரிஞ்சுதா? தெரியலையே. அப்படின்னா என்ன சூக்ஷ்மம் கேட்டீங்கன்னா, அவன் அறிவித்தாலன்றி இறைவனை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, சுந்தரமூர்த்தி சுவாமிகளா இருந்தாலும் அவருக்கு தெரியல. அவரோட சண்டை போடுறார், நீ எனக்கு அடிமைன்னு சொல்ற. அப்ப அவர் உள்ள போய் பாதத்தை கழட்டி போய் அந்த அந்த லிங்க ஸ்வரூபத்தில் திருவெண்ணூர்ல ஐக்கியமான பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சது, ஆஹாஹா எம்பெருமான். அது வரல தெரியல. அப்பதான் அந்த பழசெல்லாம் ஞாபகம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளுக்கே அந்த நிலை. அதோட இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அம்மையேன்னு அழைச்ச காரைக்கால் அம்மையார் சொல்றா, அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன், இன்றும் திருவுருவம் காண்கிலேன். உன்னுடைய திருவுருவம் எப்படி இருக்குன்னு கேட்பார்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னு கேட்கிறான். யாரு? அம்மையேன்னு அழைச்ச காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை அப்படிங்கிறது இங்க சரியா இருக்கு. அதற்கான வழி என்ன அப்படிங்கிறது தான் முதல் படி. உலகப்பற்று உடல் பற்று ரெண்டையும் தொடர்ந்து எம்பெருமானுடைய சிந்தனையிலேயே இருக்கணும். எம்பெருமானுடைய சிந்தனையிலேயே எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒருத்தர் சொல்றார், இந்த திருவாசகம்ங்கிறது எம்பெருமான் எழுதியது, அவன் அனுச்சு நந்திதேவரோட சொருவம் சொல்வான். நீ திருவாசகத்துக்கு முன்னாடி உட்காரும் பொழுது ஒரு ஞான குருவின் முன்னாடி எப்படி உட்காருவியோ அப்படி உட்கார்ந்து அந்த திருவாசகத்தை பாடு, அது உனக்கு உணர்த்தும் அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றார். இந்த திருவாசகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிவசாதகம். சிவசாதகம் எப்படி செய்யணும் இதற்கு ஒருத்தர் சொல்றார். திருவாசகத்துக்கு ஒருத்தர் டெஃபினேஷன் கொடுக்கிறார். இதய தாமரையில் இறைவொளி விளங்குகின்ற போது சுரக்கின்ற இன்பத்தே அருட்கவிதை திருவாசகம்னு சொல்றார். திருப்பி சொல்றேன், இதய தாமரையில் இறைவொளி விளங்குகின்ற போது சுரக்கின்ற இன்ப தே அருட்கவிதை திருவாசகம் அப்படின்றார். அதனால எம்பெருமானுடைய அவதார நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நமக்கு இந்த திருவாசகம் என்கின்ற சிவசாதகமாகிய சிவபோதத்தை நமக்கு அளிப்பதற்கான வழியை காட்டுகின்ற வாழ்வியல் நூல் அப்படின்னு சொல்றார். நமக்கு ஏன் இப்ப துன்பம் வருது அப்படின்னு கேட்டேன்னா, உலகத்துல நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறான் பகவான். எதை கேட்கணுமோ அதை கேட்கல. என்னென்ன பொருள்லாம் நம்ம கேட்டோமோ அதனாலதான் நமக்கு துன்பமே அப்படின்னு தெரிஞ்சா நம்ம எல்லாத்தையும் விட்டுடுவோம். எதனால நமக்கு இந்த பொருள் மீது பற்று வருகிறதுனா, ஆசையின் காரணமாக. இந்த ஆசை எப்படி எப்படியெல்லாம் பாடாப்படுத்தும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக எழுதப்பட்ட அருட்பணுவல் தான் திருவாசகம். இந்த மொத்த திருவாசகத்தை பேசாம இப்போ திருப்பள்ளி எழுச்சியை மட்டும் பேசும்போது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரோதான சக்தியிலேருந்து சுத்திகரிக்கப்பட்டு அருட்சக்தியா மாறும். இந்த மறைப்பு அருளலா மாறும். திரோதான சக்தியான அம்பாள் நமக்கு மாயையிலேருந்து அவதான். இந்த மாயை கொண்டே நம்ம அதுலேருந்து மாயையிலிருந்து கடந்து செல்ல வேண்டும்ங்கிறதுடைய தத்துவமும் அதுதான்.
இப்ப அம்பாளுடைய வழியாக நம்ம அந்த திருவருளை பெற வேண்டும்ங்கிறது ஒரு ரகசியம். அம்பாள் தான் மாயை மாயா ஸ்வரூபிணி அப்படின்னு ஒரு பாடல். இந்த ஏன் இந்த திரோபாவங்கிற மறைத்தலை வச்சு ஒரு நாடகம் ஆடணும்னா, இல்லைன்னா இந்த ஆன்மாவுக்கு அனுபவம் ஏற்படாது. இந்த உலகத்தில் இருக்கிற மாயையினுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வினாடியும் ஒரு அனுபவத்தை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம்னா அதோட உழன்று அந்த அனுபவத்தை விட்னஸ் பண்ண மறந்துடுறோம். அப்ப இந்த மறைப்பு சக்தி நமக்கு மறைமுகமா ஒரு நல்லது பண்றது. என்ன பண்றதுன்னா, அனுபவத்தை கொடுத்து இதை விட்டுடுப்பா அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன சொல்றதுன்னா, நமக்கு ஆசையா இருக்கா, ஜாங்கிரி ஆசையா இருக்கா, ஓஷோ சொல்வாராம், சிகரெட் பிடிக்கணும்னு ஆசையா இருக்கா, ஒரு நாள் கூட போட்டி அடிக்க வச்சு எவ்வளோ முடியுமோ கூட மறுநாள் அது விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆசை போகணும்னா மொத்தமாக ஒரு நாள் உட்காந்து அது ஐயோ போதும் நம்ம எஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அதை பண்ணிட்டோன்னா அது போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு நாள் சாயங்காலம் பஜ்ஜி சாப்பிட்டா டெய்லி பஜ்ஜி இருக்குது, எத்தனை நாளாலும் அந்த பஜ்ஜி சுவைக்கு ஆசைக்கு அடிபடும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால் நமக்கு ஓதுருவம் எண்ணெய் அது நமக்கு நல்லது பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம அதை விடுறது இல்லை. ருச்சியாக இருக்கிறதுனால இருக்கு. ஆனால் மருந்து கசக்கிறது. ஆனால் நம்ம அது இந்த துன்பத்திலேருந்து விடுவிக்கிறது மருந்து. ஆனால் மருந்துமே கசக்குது. மருந்து உள்ளே போய் வேலை செஞ்சுமே கசப்பை வெளிப்படுது. அப்போனா என்னன்னு கேட்டிங்கன்னா, கசப்பான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவத்தை முதல்ல நம்ம வாழ்க்கையில் ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும். எதெல்லாம் நம்ம மனசு எதிர்க்குதோ, எதெல்லாம் நம்ம மனசு வெறுக்குதோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். அந்த ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை இந்த திருவாசகம் நமக்கு அளிக்கிறது. இந்த இந்த திரோபாவம்ங்கிற அந்த மறைத்தல்ங்கிற ஒன்றை நம்ம சரியா பார்த்தோம்னா அருளல் நமக்கு உடனே பிரவாகமாக உள்ள வரும். அம்பாள் நினைச்சா ஒரே நிமிஷத்துல நமக்கு அருளை கொடுத்துருவாங்க. அதனால இந்த மாயையில ரொம்ப விழிப்புணர்வோட நம்ம விஷயங்களை பார்த்தோம்னா இந்த பற்றிலேருந்து விடுபட்டுருவோம். இது நமக்கு வேண்டாம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுலேயே உழன்று திருப்பி அதுலேருந்து நமக்கு ஆசையிலேருந்து மீளவே முடியல. ஒரு பஜ்ஜி சாதாரண விஷயம், சாயங்காலம் 4 மணிக்கு ஏதாவது சாப்பிட்டோம், காஃபி பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டோம், இதை விட முடியுதோ? இது உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சும் சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ கெடுதல்னு தெரிஞ்சு அறிவி சொன்னாலும் இந்த நாக்கும் மனசும் அதை ஏற்க மறுக்கிறது. இந்த நிலைப்பாடு முதல்ல போகணும். அப்போதான், ஏன்னா உலகத்தையே விட்டுட்டு அவனோட திருவடியை மட்டும் பிடிக்கணும் அப்படிங்கிறது. பரமேஸ்வரனுக்கு பேர் அனாதின்னு ஒரு பேர். அனாதின்னா என்ன தெரியுமா? அன்பு, அவனுடைய நாமா, அவனுடைய திருவடி. இதற்கு இன்னொரு வழி சொல்றா, பெரியவர் சொல்லியிருக்க, இதற்கு ஞாபகம் வேணும் அப்படிங்கிறார். என்னடா ஞாபகம் அப்படின்னா, ஞானம், பக்தி, கர்மா, இம்மாகிய மனமாகிய இதயம். மனமாகிய இதயத்திலேருந்து கர்மா, பக்தி, ஞானம், அதற்கு மேலே அந்த அனாதி. அந்த அனாதிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, வாழ்க்கையில் நாம் பிடிச்சிக்க வேண்டிய 3 விஷயம்தான். அன்பு, அவனுடைய நாம். அதனால தான் நமச்சிவாயத்தை பற்றி அப்படி பேசுது. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே ஞானறிவிச்சையும். நமச்சிவாயத்தை பற்றி சொல்லும்னா நமச்சிவாயவே அப்படின்னு 4 பேரும் இந்த நமச்சிவாயத்தை பற்றி சொல்லியிருக்கா. போற்றிவோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன்னு மணிவாசகர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நமச்சிவாயம் நாமா. அடுத்தது அநாதி, அன்பு. அன்பு தான் சிவம். அந்த அன்பு அடையிறதுக்கு நாமா திருவடி. இந்த திருவடிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடம். அதை தான் அவர் திருவை பெருகின்ற துறைன்னு சொல்றார், திரு பெருகும் துறைன்னு சொல்றார்.
கவனம் நமக்கு எப்போதும் இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த சிவோகம் பாவனை நமக்கு மறைமுகமாக அந்த இடத்துக்கு ஐஷன் போகும். அக்னிக்கலை, சந்திரக்கலை, சூரியக்கலை ரெண்டும் சேர்ந்து அக்னிக்கலையாகும். சந்திரனுக்கு ஒளி கிடையாது, சூரியன்டேன்னு வந்தது தான். அந்த மாதிரி அம்பாள், சந்திரன் வந்து அம்பாள், சந்திரக்கலை அம்பாள், சூரியகலை பரமேஸ்வரன். சூரியனுடைய ஒளி பிரவாகத்தை தாங்க முடியாததுனால அம்பாள் வாங்கி பௌர்ணமியாக கூலாக நம்ம கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஒளி இல்லாத நாத பிரம்மம் வந்து இங்கே சேரணும், எங்கே அக்னிக்கலையில் சேரணும். அந்த அக்னிக்கலையில் சேர்றது தான் திருவை பெருகும் துறை. திருனா சிவபெருமான், திருனா ஈசன் எம்பெருமான். சிவங்கிறது ஒரு நிலைப்பாடு. திருப்பெருந்துறை அப்படின்னா திருப்பெருகும் துறை, திருவை பெருகின்ற துறை. அந்த இடத்தை அடையணும். அந்த இடம்ங்கிறது இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் யுவர் கான்ஷியஸ்னஸ். இட் ஹேஸ் டு எலிவேட் ஃப்ரம் த லோயர். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து விடுபட்டு மேலோங்கி நின்று எல்லாத்தையும் ஒரு ராஜா போல பார்க்குற ஒரு தன்மையை, ஒரு விலாசமான பார்வையை நமக்கு கொடுத்து அப்படி மேலே ஏறி போய் அப்படி நிற்கணும் ராஜாவா. 2 ராஜா சொல்லியிருக்கேன், ஒன்று நடராஜா, இன்னொன்று திருவாரூர் தியாகராஜா. தியாகத்தை பண்ணாமல் ராஜா ஆக முடியாது. அதே போல் நடை என்ற மூச்சு காற்றை நாம் உணராமல் ராஜா ஆக முடியாது. ரெண்டுக்கும் சூக்ஷ்மம் சொல்லணும். தியாகத்தை பண்ணினால் ராஜா. தியாகம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உலகப்பற்று விடுறது தான் தியாகம். உடல் பற்று, உலகப்பற்று ரெண்டையும் விடுறது தியாகம். அதனால தியாகராஜா, ராஜா ஆகலாம். அடுத்தது நடராஜா அப்படிங்கிறது, நடைங்கிறது நம்ம மூச்சு காற்று. இந்த நடை மூச்சு காற்று அப்படிங்கிறத நம்ம சரிப்படுத்தினா நாம் நடராஜா. அந்த ராஜா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கிங் ஆஃப் எவ்ரி திங். அப்படின்னா உலகத்தில் நடக்கிற சூக்ஷ்மம் எல்லாம் நமக்கு சூக்ஷ்மமாக தெரியும். எல்லாம் காரண காரியத்தோடு நடக்கிறது. எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எது செஞ்சாலும் அது எம்பெருமானுடைய கிருபை. ஏதோ ஒன்று நம்மகிட்டேருந்து போகிறதுக்காக இதெல்லாம் யாரோ ஒருத்தர் திட்டினானா என்னுடைய கர்மாவை எடுத்துன்னு போகிறான், யாரோ ஒருத்தர் நம்ம சொத்தை பிடிங்கி போனான்னா அப்பா என்னுடைய கர்மா போச்சு. எல்லாத்துக்கும் இறைவன் நமக்கு நன்மை செய்கிறான் என்கின்ற பார்வையில் இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு எதிலையுமே ஒரு பரபரப்போ, ஒரு ஆவேசமோ, ஒரு கோபமோ, ஒரு பற்று எதுவுமே வராது. அதற்கான ஒரு சிறப்பாக இருப்பது இந்த திருவாசகம். புருஷமா அதனால இந்த திருமுறைகள்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னா மருந்தா இருக்கு. எப்படி மெடிசின் சாப்பிட்றோம் இல்லையா, உடம்புக்கு மருந்து வந்து நம்ம உட்கொள்றது, நம்ம மனதுக்கு மருந்து வந்து இந்த திருவாசகம். அதனாலதான் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் அப்படின்னு சொல்றார். மேலும் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள். அப்பர் சுவாமி சொல்றார், வினைகள் போகம் அறுக்கும் மருந்து கண்டாய் அப்படின்னு சொல்றார். வல்வினை வேறறுக்கும் மருந்து, மயக்கம் அறுக்கும் மருந்து. இந்த மனசுக்கு மருந்து திருவாசகம். மனசுக்கு எப்படி மருந்தா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வினைகள் அறுக்கும் மருந்து கண்டாய், வல்வினை வேறறுக்கும் மருந்து, மயக்கறுக்கும் மருந்து, இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் அப்படின்னு சொல்றதுனால இதை புரிஞ்சு நம்ம கேட்டோம்னா இதுவே சிவ புண்ணியமானது. திருவாசகம் என்பதே மருந்து. திருவாசகம் எனும் மருந்து நமக்கு அளிக்கும் மருந்து மனதிற்கானது. இந்த மனசுக்கு என்ன மருந்து? நான் திருவாசகத்தை உட்கார்ந்து நம்ம படிச்சோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஞானம்.
அப்படி ஒரு மருந்தா இந்த திருவாசகம் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றான்னா, பெருந்துரை மேவிய பெருங்கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்துன்னு மணிவாசகர் சொல்றார். அப்ப இந்த மருந்து கேட்டு எழுதின மருந்துருவாய் என் மனத்தே வந்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கொள்ளணும்னு கேட்டீங்கன்னா, எம்பெருமான் அதை எழுதி நமக்கு கொடுத்துருக்காரு. மருந்து வடிவில் இந்த திருவாசக புத்தகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அவனுடைய பெருங்கருணையால நமக்கெல்லாம் இதற்கான வழி மணிவாசகர் மூலியமா நமக்கு கிடைக்கணும்னு இருக்கு. அப்பேற்பட்ட வழி இந்த திருவாசகத்துக்குள்ள இருக்கு. இந்த திருவாசகம் சிவமாம் தன்மை, சிவத்தின் தன்மை, அன்பு என்கின்ற நிலையில் இருந்து யார் எதை செஞ்சாலும் அவர்களுக்கு மேல நமக்கு ஒரு கருணையும் அன்பும் வெளிப்பட்டதானால் சற்றே விலகாமல் சதா சர்வகாலமும் அன்போடு இருப்பதற்கு நமக்கு சொல்றது, போதிப்பது எல்லாமே திருவாசகம் தான். அது சொல்ற ஞானம்னு பேரு. சரியை கிரியை யோகம்ல ஞானம்னு பேரு திருவாசகம். இந்த திருவாசகம் எப்படி ஞானம் அப்படின்னு கேட்டேன்னா, அறிவு வயப்பட்டு ரொம்ப யோசிக்கிறோம் இல்லையா, அந்த அறிவு மடை திறந்து கொஞ்சம் அப்படி இறங்கி அதனுடைய ஸ்பிரிட்லேருந்து இறங்கி இப்படி அன்புருவாய் மாறும். அந்த அறிவை அன்பா மடை மாற்றத்திற்கு பயன்படுவது இந்த திருவாசகம் அப்படின்னு இதை ஆராய்ச்சி பண்ண அறிஞர்கள்லாம் சொல்றான். அதனாலதான் இந்த திருவாசகத்தேன் அப்படின்னு பேர். இந்த உலக மயக்கத்திலிருந்து விழிப்புணர்வு கொண்டு முதல் 20 நாளைக்கு திருவெம்பாவை பாடி அதை முழுமையா உள்வாங்கினா நமக்கு இந்த உலக விஷயங்கள், இந்த மாயையிலேருந்து, இந்த மறைப்புலேருந்து உள்ள மறைப்புங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாயைங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, எது நிரந்தரம் இல்லாமல் மறைஞ்சு போதோ அதெல்லாம் மறைப்பு, அதெல்லாம் மாயைன்னு சொல்லலாம். எது என்றும் சத்தியமாகவும் நித்தியமாகவும் என்றும் இருக்கிற பொருளோ அதுதான் நித்திய வஸ்துன்னு சொல்லுவோம். அந்த நித்திய வஸ்து தெரியலன்னா நம்ம மாயையில மாட்டோம். எது நித்தியம், இந்த வேதாந்தமே சொல்றது, எது நித்தியம் அனித்தியம் அப்படிங்கும்போது நீ நித்திய வஸ்துவத்தை பிடிச்சிட்டேன்னா நீ நித்தியம் ஆயிடுவ. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அழியக்கூடியது, அழியக்கூடிய பொருளை நோக்கி நம் வாழ்க்கை இருக்கிறது. அதனால மாயை அப்படிங்கிற பற்றுனால அப்படிங்கிறத சொல்றார். இதை எப்படி நம்ம 3 விதமான ஒரு நிலைப்பாடை நமக்கு சொல்லித்தரார். ரொம்ப திருவாசகத்திலேருந்து கிறிஸ்பா 3 விஷயங்களை சொல்றார். முதல்ல ஆத்மாவை நீ சித்தி பண்ணணும். 2 ஆத்ம லாபம், லாபத்தை நம்ம கூட்டிக்கணும். அப்ப நமக்கு சிவ தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற. இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த திருவாசகம் சொல்றது. சாதாரண ஒரு உலகத்துல ஒரு பொருள் பற்று இருக்கு, பொருள் பெறணும்னாலே உழைக்க வேண்டும். இந்த சிவமாகிய இந்த செம்பொற்சோதின்னு சொல்வார்கள். செம்பொருளை நோக்கிய பயணத்துல இந்த இறைவனாகிய செம்பொருளை அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கிறதையும் சொல்றார். எப்படின்னா, அடியார் இலக்கணம் சொல்லும் பொழுது அதை சொல்றார். அடியார்னா அதுக்கு ஒரு வார்த்தை ஆட் பண்றாரு, மெய்யடியார். உள்ளுக்கும் வெளியுக்கும் நமக்கு கான்ஃப்ளிக்டே இருக்கக்கூடாது. அகத்துக்கும் புறத்துக்கும் கான்ஃப்ளிக்ட் இல்லாம நம்ம எல்லாத்தையும் ஹைட் பண்றோம், நம்மளோட உண்மைத்தன்மையை ஹைட் பண்றோம். அகத்துக்கும் புறத்துக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வராம ஒரு பேலன்ஸ். எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கற்பனைக்கும் ரியாலிட்டிக்கும் நம்ம ஒரு கற்பனை செய்யறோம், அந்த கற்பனைக்கும் அது நடப்பதற்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள தூரம் ரொம்ப போகாம இருக்கணும். அப்ப அந்த நம்ம என்ன
செய்யறோமோ அது ரியாலிட்டியில இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. முதல்ல விழிப்புணர்வு வரணும். அடுத்தது அதனால இந்த மறைப்பு நீங்கி ஆத்ம சுத்தி பெறணும், ஆத்மா சுத்தி அடையணும். அதுதான் இந்த திருப்பள்ளி ஆத்ம சுத்தி திருவம்பாவையினால ஏற்படணும். இந்த ஆத்ம சுத்தி நமக்கு திருவம்பாவையினால ஏற்படணும். இந்த ஆத்ம லாபம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, பொற்பலகை இனிதேரி அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய சேர்ந்து பயணிக்கணும்னா அந்த இடத்துல போய் நம்ம உட்காரணும். பொற்பலகை இனிதமர்ந்துங்கிறது தான் இந்த இடம். திரு பெருகும் துறை, திரு பெருகின்றே இருக்கும் அந்த துறை, எம்பெருமானுடைய அருட்கருணை பெருகும். அந்த இடத்துல போய் உட்காரணுங்கிறதுக்கு பொன்னூசல்ல சொல்றார். திருப்பள்ளி எழுச்சிங்கிறது இப்ப எம்பெருமானுடைய தரிசனம், ஆத்ம தரிசனம். இது 3 தான் நம்ம அப்ஜெக்டிவ். அதற்கு இந்த உலகத்தை நீ மறந்துரு, இந்த உலகத்தை பார்க்கவே பார்க்காத, கண்ணை மூடிக்கோ அப்படிங்கிற. உலகத்தை நீ பார்த்து ஏமாந்து போயிடாத, அவ ஏதோ இது பின்னாடி ஓடுறா, இவ ஏதோ இது பின்னாடி ஓடுறா அப்படின்னு அந்த உலகத்தை பார்த்து நீ மாயையை பார்த்து மயங்கிடாத. நீ செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத வருஷப்படுத்துறாரு. அதுவும் 8 காலையில ஏந்து இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடி நம்ம குளிக்கிற திருவம்பாவை பாடின்னு சொல்லலாம். அந்த நீர் நம்ம மேலே எப்படி புறமா கிளென்சிஃபை ஆகிறோ, நமக்கு அது அருட்குளியலாக மாறி அது உள்ளையும் புறத்தையும் அகத்தையும் சுத்தப்படுது. நீ என்ன மனசில் நினைக்கிறையோ அதான் நீ அப்படிங்கிறால. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உணர்வோட குளிக்கணும் முதல்ல. இதுக்கு பேர் அருட்குளியல்னு பேர், இல்லைன்னா மந்திர குளியல்னு சொல்லலாம். இந்த திருவம்பாவை சொல்றதே இந்த அருட்கு நீராடி அப்படிங்கிறது என்ன கிடையாதுன்னா, புறமா குளிக்கிறது நீரால குளிக்கிறது. இந்த அருட்குளியர் தான், இந்த ஓசோன் லேயர் தான் அருட்குளியர் தான். இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் இந்த ஓசோன் லேயர் கீழே இருக்கு. O2 லெவல்லேருந்து O3 இருக்கு. அப்போ அந்த அருள் சயின்ஸில் கூட இதை சொல்கிறோம். அதான் அந்த ஆக்சிஜனோட இன்டேக் O3 போகிறதுனால இது கிளின்சிஃபை ஆல் தி டிசீசஸ் இன்சைட் யுவர் பாடி அப்படிங்கும்போது இது அருள் வேற 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 உள்ளே இருக்கிற கசண்ட் எல்லாம் வெளியே போயிடும். ஸோ முதல்ல இது அருட்குளியல். 2வது காலை அனுஷ்டானம். நமக்கு என்ன காலையில் அனுஷ்டானம் இருக்கோ அதை பண்ணணும். அடுத்தது சிவ பூஜை. பூண்டு நீருண்டு புண்ணியம் செய்வார்க்குன்னு தினமும் அவர் என்ன சொல்றாரு, ஏன் நீருக்குள்ள பால் தேன் தயிர் எல்லாம் அடக்கும். அதனால தான் நீருண்டு மலர்ங்கிறதுக்குள்ள எல்லாமே அடக்கும். மலர் பூமிக்குள்ள போட்டு விதையா வருது. அதுவே தண்ணீர் ஊற்றினா தண்ணீர் தன்மையும் அதுக்குள்ள இருக்கு, எல்லா தன்மையும் அதுக்குள்ள இருக்கிறதுனால அதை எல்லா அந்த வாசனை காற்றுல பரவறதுனால ஆகாயத்தன்மை இருக்கிறதுனால அந்த 4 பூதங்கள், இந்த நீரை தவிர உள்ள பாக்கி 4 பூதங்கள் பூக்குள்ளே இருக்கான். அதனாலதான் பூவும் நீரும். அதுல ஒரு வியாக்கியானம் ஒருத்தர் சொல்லியிருக்கார், உன்கிட்ட பால் இல்லை ஆற்றுல, இல்லை தயிர் இல்லை, இல்லை இது அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேன் இல்லைன்னா அந்த நீர் தான், அந்த நீர் தத்துவோட எக்ஸ்டென்ஷன் தான் பால் தயிர் தேன். அதனால நீ நீரையே கற்பனையா பாலா நினைச்சு அர்ப்பணம் பண்ணி அவன் ஏற்றுப்பான். அதில் தான் ரொம்ப சிவனுடைய அபிஷேகத்துக்கு 2 பொருள் தான், மலர் தீர்த்தம் 2 தான். தீர்த்தம் மட்டும் போதுங்கிறதுக்கான காரணம் சொல்ற, எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற. அவன் கொடுத்ததுதான் எல்லாம், அவனுக்கு செலுத்துகிற நன்றி தான் நம்ம பண்ணுற அபிஷேகமே. வேற என்ன நம்மளால செய்யணும்? அவன் படைச்சது எல்லாமே, பூவை அவன் படைச்சது, நீர் அவன் படைச்சது. நம்ம என்ன பண்ணுறோம், நன்றி உணர்வோடு இருக்கணும். அதனால தான் நாயேனேன்னு சொல்கிறார். நாயேனேன்னு ஏன் மணிவாசன் சொல்கிறாருன்னா, அத்தனை நன்றி உணர்வு. எனக்கு இதெல்லாம் கொடுத்தியப்பா, இதெல்லாம் எல்லாத்தையும் டேக் இட் கிராண்டடாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த உணர்வு அவர்கிட்ட இருந்தார். பூமியில் நடந்து போகும்போது பூமி தான் என்னை தாங்குறாங்க. ஒரு எடுத்துக்காக்கன்னு என்னை உள்ள ஐஷி போல, அப்போ பூமி என்னை தாங்கி இருக்குது. அந்த காலையில் ஏந்து நடக்கும்போது முதல்ல அடி வைக்கும்போதே நான் அந்த பூமி தாயை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கணும். அப்போ வாழ்க்கையில் நமக்கு இந்த போன தடவை சொன்ன அந்த மாதிரி ஆலம் வேலம் 2 நமக்கு ஆக்சிஜனை தருது. 3 டைம்ஸ், 1 டைம் ஹைட்ரஜன் எடுத்து 3 டைம்ஸ் ஆக்சிஜன் கொடுக்கும்போது நன்றி உணர்வோடு இருக்கணும். அது சுத்தினா அவ்வளோ பலன் அப்படிங்கிறத பற்றி பேசணும். அப்படி நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம
நமக்கு எல்லாத்தையும் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்காம, நம்ம நடக்கிறது, ஜீரணம் ஆறுது, நம்ம ஹார்ட் வேலை செய்யறது எல்லாம் ஒரு நாளும் எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்காது அப்படிங்கிற உணர்வும் தெளிவும் வந்துடுச்சுன்னா, நம்ம எதுக்கோ சண்டை போகிறோம். இதுக்கு முதல்ல நன்றி. என்னை நீ காலையில் ஏந்துக்க வச்சு, காலையெல்லாம் நல்லா இருக்கு, எடுத்துக்காமல் இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய இறைவனுடைய பெரும் கருணை, பெரிய கருணை அவனோட. அப்படிங்கிற நம்ம என்ன செய்யறாங்க, நமக்கு கொடுத்துருக்கிற உலகத்தில் பார்க்குறோம் எவ்வளோ பேர் கண் இல்லை, காது இல்லை, நடக்க முடியல, எவ்வளோ நோய்களால் துன்பப்படுறான். அப்படி இருக்கும்பொழுது நம்மளை நல்லா வச்சிருக்கான் அப்படிங்கும்போது அந்த நன்றி உணர்வு மேலோங்கினா நமக்கு ஆட்டோமேட்டாக அவன் மேலே நமக்கு அந்த கண்ணீர் வரும். அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிறத கூட இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ அழுது அடியடைந்தவர் மணிவாசகர் அப்படின்னு அந்த கருணை அவருக்கு ஆனந்த கண்ணீரா வெளியிட்டு அழுதுண்டே தான் இருந்திருக்கார் மணிவாசகர். திருவடி தீட்சையிலிருந்து முக்தி வரவன்னு அழுகதான். பாரோடு விண்ணாய் பரந்த என் வரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிறனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பூரா அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப வாழ்க்கையினுடைய லட்சியம் ஆன்ம சுத்தியாகவும் ஆன்ம லாபத்தை நோக்கியும் ஆன்ம தரிசனத்தை நோக்கியும் இருக்கணும் அப்படின்னா 8 விஷயம்: அருட்குளிகள், அனுஷ்டானம், அதுக்கப்புறம் சிவபூஜை, திருவாசக பாராயணம், பாராயணம் முடிஞ்ச உடனே அதை நமக்குள்ள அகத்தாய்வு பண்ணணும். இந்த திருவாசகம் எனக்கு என்ன சொன்னது, இதுலேருந்து எனக்கு என்ன தெளிவு கிடைச்சிது அப்படிங்கிற அகத்தாய்வு. அதற்கப்புறம் கோவில் வழிபாடு ரொம்ப முக்கியமாக, இறைவனை ஒரு நாளும் சென்று கோவிலில் சென்று வழங்க வேண்டும். அதே போல சத்சங்கம், சத்சங்க சேர்க்கை, சிவமாம் தன்மைன்னு சொல்றார். சத்சங்கத்தை அடியார்களுடைய சத்சங்கம் தான் சிவமாம் சேர்க்கைன்னு சொல்றாங்க. அதில் கூட இப்போ மாயை இருக்கு, அதுலேயே மாட்டிக்கூடாது. சத்சங்கம் சொல்லிட்டு ஒரே பஜ்ஜி சுற்றி சாப்பிட்ற இடமா இருக்காது, அப்படி இருக்கக்கூடாது. சத்சங்கமாக இருக்கும், உண்மையான சத்சங்கமாக இருக்கும், சத்சங்க சேர்க்கை. அடுத்தது உயிரோட இரக்கத்தினால், உயிர் இரக்கம், உயிர் மேலே கொண்ட இரக்கத்தினால் நம்ம பார்க்குற வழியிலெல்லாம் நம்ம செய்கிற, யாருக்கும் செய்யாமல் நான் செய்கிற தொண்டு, நம்ம செய்கிற தொண்டு யாருக்கும் தெரியக்கூடாது. தொண்டு தெரிஞ்சுன்னா அகம்பாவம். நான் 10,000 ரூபாய் கோயிலுக்கு கொடுக்குறேங்கிறத பேர் கூட எழுதாதப்போ எனக்கு ரிசிப்டில் 10,000 ரூபாய் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய மாட்டேன். இறைவனுக்கு தெரிஞ்சால் போதும், அவனுக்கு தெரியும். டியூப்லைட்டில் பேர் வேற போட்டுக்கிறாரு. டியூப்லைட்டை வாங்கி கொடுத்து 100 ரூபாய் டியூப்லைட்டை வாங்கி கொடுத்து அது பேர் போட்டு. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எனது என்று செயல்படும் பொழுது இதெல்லாம் வேலை செய்யறது. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்பிரிச்சுவல் கிளீனிங் எவ்ரிடே இட் இஸ் ரெக்வயர்ட். You have to add spiritual benefits into your life. What are all the benefits you want? Spiritual cleansing ங்கிறது ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம்ங்கிறது ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணால் அந்த லாபம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்ன கேட்டீங்கன்னா, யூ ஹாவ் டு இந்த 8 விதமான பூஜைகள் செய்து யூ ஹாவ் டு ஆட் சிவ புண்ணியம்னு பேர். பெனிஃபிட்ஸுங்கிறது சிவ புண்ணியம். இந்த சிவ புண்ணியத்தை சேர்க்கணும். இந்த சிவபுண்ணியம் ரொம்ப வசதியான சிவபுண்ணியம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடியார்களுடைய சேவை. அடியார்களுக்கு எவ்வளோ சேவை பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த சிவபுண்ணியம் சேர்றதா. தொண்டு, அடியார் தொண்டு, அடியார் சேவை, இடம் பொருள் ஏவலிருந்து அந்த செய்யப்படும் உதவி. அடுத்தது ஸ்பிரிச்சுவல் தர்ஷன், அதைத்தான் ஆன்ம தரிசனம்னு சொல்றாங்க. இந்த 3ஐயும் ரொம்ப பேக் பண்ணி 3 இடத்துல கொடுத்துருக்காரு. திருப்பள்ளி எழுச்சி பண்ணுறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் கேட்டால் அவர் சொல்கிறார், நம்மளோட தாமச குணம் போயிடும்பா, காத்தால ஏது குளிச்சுட்டு நீ திருப்பள்ளி எழுச்சி படி நம்மளோட தாமச குணம் போயிடும் அப்படிங்கிறார். பேசிக்
நமக்கு காலையில் ஏந்துக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. காலையில் ஏந்து குளிச்சுட்டு ஒரு திருப்பள்ளி எழுச்சி படு, ஆட்டோமேட்டிக்காக நீ 4 மணி 3 மணி எழுந்துப்பேன்னு ஒருத்தர் அதனுடைய பலனாக ஒருத்தர் சொல்கிறார். அப்போ ரொம்ப எளிமையான பலன் நமக்கு இது படித்து புரியலையோ படித்தோன்னா முதல்ல நமக்குள்ளே இருக்கிற தாமச குணமும் போயிடும், ராஜச குணமும் போயிடும். சத்வகுணம் மேலோங்கி இருக்கணும். அந்த சத்வகுணத்தை தரக்கூடியது இந்த 3 பருவர்கள். ஆன்மசுத்தி திருவெம்பாவையினால் அதனால் ஏற்படும் விழிப்புணர்வு, ஆன்ம லாபமாகிய திருப்புன்னோசல், அவனை நாம் விட்னஸ் பண்ணலாம். அந்த உணர்வால் அவன் நமக்கு சுற்றி நமக்கு இருக்கிற ஆட்கள் மூலமா நமக்கு அவன் செய்யும் அனுகூலத்தை நாம் விட்னஸ் பண்ணலாம். அதுதான் ஆத்மலாபம். அடுத்தது ஆத்ம தரிசனம் அப்படிங்கிறது செம்பொருள். அந்த செம்பொருள் எப்படி கேட்டீங்கன்னா, அவன் அறிவிப்பான். நான் வந்துட்டேன்னு சொல்லி எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமி நம்ம இதை செஞ்சுட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த உலகத்துக்கு வந்துட்டா அவன் அறிவித்தால் மட்டும்தான் நாம் அறிய முடியும். நம்ம இதற்கான அவன் வருவதற்கான செயல்களை செஞ்சு கொண்டே இருக்கார் எத்தனை ஜென்மாவும். அதனால தான் காரைக்கால் அம்மையார் வேண்டினா, எத்தனை ஜென்மா ஆனாலும் நான் பிறந்தாலும் மறக்காமல் இருக்கணும் ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாடினான். அப்படி நாம் வேண்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னமா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை என்றைக்கும் எந்த ஜென்மா எடுத்தாலும் மறக்காமல் இருக்கணும்ப்பா. அடுத்த ஜென்மம் மறந்து போச்சு இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே மறந்து போச்சு, காரைக்கால் அம்மையாருக்கு மறந்து போச்சு. அவள்லாம் அவரோட சண்டையை போட்டிருக்கான். கிழவர் வடிவில் வந்தாங்க. அப்போல்லாம் நம்மலாம் ஏமாற்றம் அப்படின்னா இறைவன் நேராக வந்தால் கூட நமக்கு தெரியாது. அவன் அதை அறிவித்தால் மட்டும்தான் நமக்கு தெரியுங்கிறது நமக்கு சூக்ஷமாக இறைவன் சொல்கின்ற ஒரு செய்தி. இப்போ கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரைங்கிறதுல எப்படி கண்டறியறது, கண்டறியறதுக்கான வழி என்ன, கண்டறிஞ்சா என்ன கிடைக்கும், அது நம்ம கையில் இருக்கு. 3ஆவதா உள்ளது நம்ம கையில் இல்லை. கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரைன்னு சொன்னோன்னு நம்ம கேள்விகள்னா, கண்டறியணும்னா நான் என்ன செய்யணும், அதற்கான வழி என்ன, அது நம்ம கேட்கணும். அது சொல்கிறார், பதில் சொல்கிறார். அதற்கான ஆத்ம சாதனம் என்ன அப்படிங்கிறதே நமக்கு சொல்லிட்டார். ஆனால் அந்த அருளை பெறுவது நம்ம கையில் இல்லை, அவன் தான் அறிவிக்கணும் அப்படிங்கிறதே சொல்லிட்டார். அதனால கீதங்கள் பாடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம இவ்வளோ விஷயங்களை பார்த்தோம். இதில் அடியார் செய்யும் செயல் என்னன்னா, கீதங்கள் பாடுதல் ஆடுதல். நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கீதத்தை நம்ம பாடணும், பாடிக்கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் அவனுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆடுதல் அந்த உணர்வு உண்மத்த நிலை மேலாகும் போது அருளாளர்கள் ஆடுறாங்க, நம்ம ஆடுற ஆட்டாங்க. அந்த ஆடுவது என்பது நம்ம 2 விதமாக சொல்லலாம். கீதங்கள் பாடுதல், ஆடுதல் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நடக்கிற கூத்து அப்படின்னு சொல்லலாம். இந்த கூத்து உள்கூத்து, நமக்குள்ள நடக்கிற கூத்து. வெளிக்கூத்து அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரையும் ஆட்டுவித்து ஒரு செயல் செய்கிறான் இல்லையா, என்ன வேணால் செய்வான். அதுக்கு நம்ம மனம் கலங்காமல் இருக்கணும் இல்லையா, அந்த கூத்துக்கும் கலங்காமல் இருக்கணும். என்ன வேணால் செய்வான், கொடுத்தும் ஆட்கொள்வான், குடுங்கியும் ஆட்கொள்ளலாம். கொடுத்தாலும் ஆடக்கூடாது, குடுங்கினாலும் ஆடக்கூடாது. கொடுத்தும் ஆட்கொள்வான், குடுங்கி யாரை எப்படி கொண்டு ஆட்கொள்வான்னு நமக்கு தெரியாது. ஸோ இதையெல்லாம் இந்த கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை அப்படின்னு சொல்லும் பொழுது யாருன்னா, போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் அப்படி சேர்த்து பார்த்தோம்னா, அவர்கள் அக அனுபவத்தால் ஏற்பட்ட ஆனந்தம், அந்த ஆனந்தத்தில் திளைத்து ஆடி பாடி கொண்டாடி
அந்த ஆனந்தத்தில் திளைத்தின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் உள்ளத்தில். அதனால் ஞானியரின் புறக்காட்சிக்கு அகப்படாமல், முதல்ல ஞானி ஆகணும், புறக்காட்சிக்கு அகப்படாமல் அகக்காட்சிக்கு அகப்படுவான் அப்படின்னு சொல்றார். சீதங்கொள்வயல் திருப்பெருந்துறை மன்னா. இந்த புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரைன்னு சொல்லிட்டு சீதங்கொள்வயல் திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்றாரு. இந்த திருப்பெருந்துறைன்னு சாதாரண சீதங்கொள் வயல் அப்படின்னு சொன்னா ரொம்ப குளிர்ச்சியா ரொம்ப இதமா இருக்கிற அந்த பச்சை பசையல்னு இருக்கிற புறமா பார்க்குற வயல் பரப்பு அந்த திருப்பெருந்துறைய புறமா விவரிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதனுடைய உட்கருத்தை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, திருப்பெருந்துறைன்னு இதை சொல்லிட்ட, இதுதான் திருவை பெறுகின்ற துறை. ஆனால் சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்கள்ல வந்து இது இது என்ன கேட்டீங்கன்னா அக்குது அக்னி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அக்னினா 3 கண். இந்த 2 கண்கள்லையும் கோபமே வராம ஆனந்த கண்ணீர் வர வர என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த கண் வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இந்த நம்மளோட கண் வந்து ரொம்ப குளிர்ச்சியாகும். அதை தான் வயல்னு சொல்றார். அதனால ஏன் அதை வயல்னு சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயல்ல தான் இந்த நெல் போட்டு நாற்று நடுறோம் இல்லையா, நெல் போட்டு நாற்று நடுறது வயல். அதே போலதான் இந்த கண் வழியா தான் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, புறமா பார்க்க தான் அது வந்து இன்டியூஸ் பண்ணுது. எப்ப நம்ம வெளியே ஷட் டவுன் பண்ணி உள்ள திருப்பிட்டோமோ அப்ப வெளியே தெரியாது, அப்ப பிரச்சனை இல்லை. இந்த சீடு வந்து உத்தமமான சீடா இருக்கணும். இந்த கண் வழியா போடுகின்ற நாம் சீடு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆத்மீகமா இருக்கணும். அப்ப அது வந்து சீதங்கொள் வயலா இருக்கும். இல்லைன்னா அது சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும், சீவபோதத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்ப கண் வந்து ரொம்ப முக்கியம். உலகத்திலேருந்து எல்லாத்தையும் நம்ம கிரகிக்கிறது வந்து கண் மூலியமா தான். சின்ன குழந்தைகளுக்கே சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்சர்வேஷன் வந்து அந்த குழந்தைகள் சின்ன வயசுல வந்து மோர் தென் ஹியரிங், விஷுவல் வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணுமா. அதனால விஷுவலா எல்லாத்தையும் குழந்தைகளுக்காக விஷுவல் வந்து இட் ஹஸ் காட் சோ மச் ஆஃப் இம்பேக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதோட ஃபாஸ்டா உள்ள போய் மனசுக்குள்ள அப்படி ரியாக்ட் பண்ணுமா, அது நம்மளோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுமா. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அந்த சீதங்கொள் வயலா உன்னை கண்ணை மாத்தணும். அப்பதான் நீ வந்து என்னவாக புலவோர் ஆக முடியும். ஒரு ஞானியர் ஆகணும் அப்படின்னா அந்த புலன்களின் வழியா தான் பிரச்சனை. புலன்ல முக்கியமான ஒண்ணு வந்து கண்ணு. ஆனா வந்து அதுல இதுல சொல்றாரு 12ஆம் திருமுறையில பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்றார், சண்டேச நாயனார் புராணத்துல ரொம்ப அருமையான பாடல். பன்னின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெருவொழியும். அந்த ஆத்மீகம் உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம், அந்த கண்ணுல வந்து அந்த ஒளி அந்த சூழ்நிலையே மாற்றணும். நான் கூட சொல்வேன், பெருசா இந்த ஞானானந்த சுவாமிகள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பெருசா ஒரு தத்துவமோ ஒரு புக்கோ எதுவுமே அவர் பண்ணல, சும்மா தான் இருந்தார். அவர் அந்த 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 சூழ்நிலையை அப்படியே வந்து இன்பமா மாறிடும். அதை பாட்டிலே விசாரிப்பாங்க. அந்த பாட்டு கூட இந்த முதல்ல அவர் வர்ற ஸ்லோகத்துல வரும், அந்த மந்தஹாசமான மூஞ்சி, அவர் முகம் வந்து ரொம்ப சிரிப்பான மூஞ்சி, புன்னகை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆறை வந்து கிட்டத்தட்ட இட் வில் கோ அப் டு ஒரு 10-20 feet வரைக்கும் அது வந்து அந்த உள்ள அனுபவிச்ச ஆளுக்கு அதனுடைய அருமை தெரியும். இப்பயும் அங்கே போனால் அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். என்னன்னு கேட்டால் சில ஆத்ம ஜானிகள் இந்த கண் ஒளியினாலும் அந்த மனசனுடைய அந்த ஆனந்தம் சிவானந்தத்தை தெளிச்சு இருந்ததுனாலையும் அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். எப்படி நெகட்டிவிட்டி நம்மளை அஃபெக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி நம்மளை அப்படியே சுருட்டி மாற்றி போட்டுரும். கோயில்களில் நடக்கிறதும் அதுதான்.
கோயில்களில் ஏன் இப்போ நடக்கலைன்னா எல்லாம் நெகட்டிவ் பர்சன்லாம் உள்ளே போய் அதனுடைய ஆகமத்தோட விஷயங்கள் வந்து ரொம்ப குறைவாக பியூராக இல்லாதனால நமக்கு அந்த அருள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் ஏன் கோயிலுக்கு போனான்னா அந்த அருளை வந்து அருளோட எப்போதும் வந்து என்ன கேட்டிங்கன்னா இனம் இனத்தோட சேருன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி என்ன கேட்டிங்கன்னா அந்த அருள் பெற்றவங்க வந்து இந்த அருளில் மீது திளைக்கணுங்கிறதுக்காக கோயிலில் போய் உள்ள உட்காந்து பாடுவாங்க. ஒரு நாள் பூரா இருக்கும். அதுதான் நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ஒரு நாள் பூரா கோவில் ஏதாவது அருள் கிடைக்கிறா பாரு அப்படின்னு நாங்கள் முற்றோதல் பண்ணி கோயில் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். எதுக்கு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா கோயில் உள்ள ஒரு நாள் பூரா இருந்தால் அந்த அருள் கடாட்சம் வந்து நமக்கு மேலே வந்து பழமையாக கோயிலாக இருந்தால் நிச்சயமாக அது வந்து நமக்கு வந்து இட் வில் அஃபெக்ட் யுவர் தாட் ப்ராசஸ். அது சயின்ஸில் சொல்கிறான். நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலக பொருட்பற்று மேலே உள்ள ஆசை போதும் பயணம். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட்மெண்ட் ஆஃப் லைஃப். எனக்கு இது போதும்பா, நல்ல திருப்தியாக போச்சு, நான் எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் வாழ்ந்துட்டேன், எனக்கு இனிமேல் எந்த ஆசையும் இல்லை, எனக்கு பஜ்ஜி மேலேயும் ஆசை வரல, சுஜி மேலேயும் ஆசை வரல, உன் மேலே மட்டும்தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஜ்ஜி சுஜி ஆசை அவன் மேலே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மண்ணா அப்படிங்கும்பொழுது வந்து இந்த கண் எப்படி வருமானா முதல்ல வந்து உள்ளம் குளிரணும். இந்த உள்ளத்திலேருந்து தான் அந்த கண்ணுக்கு வந்து அந்த ஒரு நமக்கு வந்து அந்த சீதங்கொள் வயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளிர்ச்சியான ஒளி பொருந்திய கண் எப்படி வருமானா அந்த இதயத்துலேருந்தா முதல்ல வந்து இந்த இதயம் குளிரணும். அப்போ யாருக்கு எப்போதும் சந்தோஷமாக இருந்து என்ன நடந்தாலும் அது இறைவனுடைய கூத்து அப்படின்னு இந்த சந்தோஷமாக அப்படியே அந்த ஆனந்தத்திலே இருக்காளா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணில் தெரிய ஆரம்பிக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறார் கண்ணின் பயனாம் பெருகொழியும் அப்படின்னு 12ஆம் திருமுறையில் ஒவ்வொன்றே சொல்லிட்டார். பண்ணின் பயனாம் நல்லிசையும், பாலின் பயனாம் இன்சுவையும், கண்ணின் பயனாம் பெருகொழியும், கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும். பஞ்சாட்சரத்தை சொல்றார். விண்ணின் பயனாம் பொழி மழையும், வேத பயனாம் செய்வம். வேதத்தோட பயன் என்னன்னா செய்வம் அப்படின்னு சொல்றார். மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்பு உடைத்தோ. இந்த பாட்டு இந்த திருப்பெருந்துறைக்கு ரொம்ப அழகா பொருந்தும். மண்ணின் பயனா அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்பு உடைத்தோ. இந்த வரி வந்து அப்படியே இந்த திருப்பெருந்துறை ஆவுடையார்களை வச்சு கம்பேர் பண்ணலாம். புறமா அது பொருந்தும். அகமா நம்மளுடைய அகம் குளிர்றது, அகம் குளிர்வதால் ஏற்படும் கண்ணில் ஏற்படும் மாற்றம், கண்ணில் ஏற்படும் ஒளி. கண் அந்த குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா ஜிபு 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 ஜின்னு அழகாக இருக்கும். யாராவது சின்ன பிறந்த குழந்தைக்கு பார்த்தோம்னா ரொம்ப வந்து சூக்ஷ்மமாக இருக்காது. அந்த ஒளி வந்து ரொம்ப யாராவது இந்த குழந்தைகளோட கண்ணு பார்த்துருக்கேடான்னு தெரியல. அந்த கண்ணின் ஒளியை எங்கே இருக்கிற நம்ம பார்க்கறது அப்படின்னா பிறந்த குழந்தையோட கண் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி கண் ஒரு மாதிரி டல்லா கருப்பா மூடி செக்கச்செவேர்னு அப்படின்னு இருந்தால் அப்படியே பளிங்கு போல இருக்கும் அந்த குழந்தையோட கண். ஏன்னா அது வந்து எதுவுமே உலகத்தோட வாசனை எதுவுமே இல்லாமல் பூர்ணமாக பகவான்கிட்டேருந்து வந்திருக்கிறதுனால ஒரு சில குழந்தைகள் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். அது எங்கே பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தையில விச்சின் 6 monthsக்குள்ளே அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அது போயிடும். அதுக்கப்புறம் அழுது அது கேட்கணும், அழுதே கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடும், அழுதா இதெல்லாம் கொடுப்பான்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் தெரியாத போது அதை பார்க்கணும். அந்த கண்ணு பார்த்த எல்லாம் பளிங்கு போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கண் இருந்தால் தான் ஆன்மீகத்தில் வேற ஒன்றுமே சொல்ல வேணாம். ஆன்மீகத்தில் ஒருத்தர் வந்து உயர்நிலை அடைஞ்சிருக்காங்கிறதுக்கு ஒரே விஷயம் கண். கண்ணு கீழ்பார்வை பார்த்தோன்னா அதை தான் என்ன சொன்னார்னா மணிவாசகர் நரியை குதிரை பரியாக்கிங்கிறதுக்கு என்ன ரகசியம்னு கேட்டேன்னா நரியாகிய தந்திரமாக இருக்கும் மனசு. பாண்டி நாட்டில் உள்ளவளெல்லாம் மேல் நோக்கி மாற்றி விட்டாராங்க. அதை தான் நரியை குதிரை பரியாக்குன்னு அது ஒரு தத்துவம். அது பின்னாடி பார்த்தோன்னா ஒரு திருவிளையாடல்ல நரி மனம் வந்து நரி மனசுன்னா கீழ் நோக்கிய பார்வை தந்திரமாக இருக்கும், நேராக போகாது. ஆனால் குதிரை மேற்கொண்ட பார்வை நேராக இருக்கும். ஒளிக்கு ஓமானம், கதிரவனுடைய கதிர்களுக்கு ஓமானம் அப்படிங்கும்போது நரியை குதிரை பரியாக்கினா அதுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஆன்ம அறிவாகிய வயல். ஆன்ம அறிவாகிய வயல்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா
அந்த அறிவு முழுமையா அந்த அறிவு அன்பு வயப்பட்டதுன்னா அது ஆன்ம அறிவாகிய வயல். அந்த வயலை பத்தி சொல்றார். வயல்ங்கிறது இப்ப ஓமையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வயல்ங்கிறது இந்த கண், 2 கண். இந்த 2 கண்ணும் துலங்கிடுச்சுன்னா 3ஆவே திருப்பெருகும் துறை போய் அடைஞ்சிருக்கு. இது 3 கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் அப்படிங்கிற நிலையை அடையலான்னு எம்பெருமான் மணிவாசகர் சொல்றார். சிந்தனைக்கும் அறியாய். அடுத்தது இது நான் இப்ப சொன்னது பூரா சீதங்கொள்வயல் திருப்பெருந்துறை. சீதங்கொள்வயல் திருப்பெருந்துறைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதை அடையிறதுக்கு வழி என்னன்னு பார்க்கணும். அது எப்படி நமக்கு புறமா தெரியும்னு பார்க்கணும். அதனுடைய ரகசியம் எல்லாம் இதில் சொல்லியிருக்காரு ஒரு வரியில. அடுத்தது சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் எப்படி எங்கள் முன் சொல்ல முடியுமோனா, நம்ம எந்த விதத்தில் அவனை கொண்டுக்கிறோம்னா, சிவனா கும்பிட்டா சிவனா வருவான், முருகனா கும்பிட்டா முருகனா வருவான், அம்பாளா கும்பிட்டா அம்பாளா வருவான். சரிங்களா? அவனுக்குன்னு தனி உருவம் கிடையாது. அதனாலதான் திணறி போயிட்டா. எந்த உருவத்துல சுவாமி இருக்காருன்னே புரிஞ்சுக்க முடியல அவனுக்கு. ஒரு இடத்துல சொல்றார் செம்பொருள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். செம்பொருள் ஜோதி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். செந்தழல் போல் திருமேனி, அவனுடைய திருமேனியை ஒரு இடத்துல குறிப்பிடுறார் மணிவாசகன். நம்ம இதுல முன்னாடி இதுல சொல்லும்போது சிந்தனைக்கும் மரியா இப்ப என்ன உருவத்துல வருவான் என்னன்னு தெரியாதுங்கிறதுக்கு நம்ம அவன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஒரு சூட்சமா ஒரு வார்த்தை சொல்றாரு. சிவபெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னு மணிவாசகர் எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு தேடி பார்த்தா, செந்தழல் போல் திருமேனி தேவர் வீரான் வரக்கூவாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்றார். அவன் எப்படின்னா செந்தழல் போல் திருமேனி அப்படிங்கும்போது ஜோதிஸ்வரூபமா இருக்கான் அப்படிங்கிறத சூட்சமா சொல்றாருங்க. இந்த சிந்தனைக்கும் அறியாய் அப்படிங்கிறது மனசுக்கு எட்டாதவன், மனசுக்கு புரியாதவங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட சரிதத்திலும் நம்ம காரைக்கால் அம்மையாருடைய நிலைப்பாட்டிலும் அது என்னங்கிறத பார்க்கணும். சிந்தனைக்கு அறியா, நம்மளுடைய சிந்தனைக்கு ஆட்படாதவன், மனதுக்கு உட்படாதவன். மனசுங்கிறது போகணும், மொத்தமா மனம்ங்கிற நிலையை கலைந்து ஆன்ம நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்றார். அப்படிப்பட்டவன் எங்கள் முன் என்ன செய்யாருன்னா, மணிவாசகருக்கு ஸ்தூல உடல் தாங்கி ஞானாசிரியனா வந்தார். அந்த இடத்த சொல்றார். எங்கள் முன் ஏதங்கள் அறுத்து சித்தத்துக்கு அப்பாற்பட்டவனா இருக்கிறான் அப்படிங்கிறதுனால சிந்தனைக்கும் அறியாய் அப்படிங்கிறதுனால சித்தத்துக்கு அப்பாற்பட்டவன். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் சித்தம் எப்போதுமே குணமயப்பட்டதா இருக்கான். அதனால இந்த முக்குணத்துக்கு அப்ப குணாதீதனா இருக்கான். அதனாலதான் இந்த சித்தத்துக்கு அகப்படலைன்னா, சித்தம் குணத்துக்கு உட்பட்டது. அவன் குணாதீதனா இருக்கிறதால அவன் சித்தத்துக்கு அவன் அகப்பட மாட்டாங்கிறத இங்க ஒரு குறிப்பா சொல்ற. டைம் இல்லை. ஏதங்கள் அறுத்து, ஏதங்கள்னா பிறவி பிணி பாசம் பற்று இல்லைன்னா குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அறுத்தமை ஆண்டருள் புரியும். ஆண்டருள் புரியும்னா என்ன செய்யணும்னா, சிவபோதத்தை நமக்கு அளிப்பான். சிவபோதத்தை நீக்கி சிவபோதத்தை நமக்கு அளிப்பான். அளித்து மணிவாசகரை ஆட்கொண்டான். எம்பெருமான் ஆட்கொள்வான். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக பாடுறான். எம்பெருமானே எங்களுக்காக இவர்களுக்காக எழுந்து அருள் புரிய மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக மணிவாசகர் இந்த பாடலை நமக்காக பாடுறார். என் உள்ளத்திலே இருக்கும் நீ எனக்கு தெரியலப்பா. எனக்குள்ள இருக்கிற குற்றங்களை, என்கிட்ட இருக்கிற வினைகளை, மலங்களை, பிறவி பிணி இதெல்லாம் நீக்கினாதான். அவன் தான் நீக்கணும். நீக்கி எங்களை ஆண்டு கொண்டு நீ ராஜாவா உட்காரணும். நடராஜாவும் நான் சொல்லியிருக்கேன், நடராஜாவாவும் தியாகராஜாவும் உட்கார்ந்து ஆட்கொண்டு என் உள்ளத்திலே எழுந்தருள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எழுந்து ஈசன் நமக்குள்ளே
உணர்வாக பிரதிபலிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எப்படியெல்லாம் அது நடக்குது, பூதங்கள்ல என்ன மறைப்பு இருக்கு, அதை எப்படி விளக்கணும், எப்படி பற்றிலேருந்து விலகி நம்ம அந்த செம்பொருளை, அதாவது பள்ளி எழணும். உள்ளுக்குள்ள உறங்கி கொண்டிருக்கின்ற ஈசன், மறைப்பால மறைக்கப்பட்டிருக்கிற ஈசன், ஏதங்கள்ங்கிற பாசம், குற்றம், பிறவிப்பினி இதனால மறைக்கப்பட்டிருக்கிற ஈசன், இதெல்லாம் நீக்கப்பட்டு எல்லாருக்கும் எழுந்தருளி எல்லாரும் அந்த முக்தி நிலையை அடைய வேணும் என்பதற்காகவே இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய 5வது பாடலை எம்பெருமான் நமக்காக கொடுத்து அருள்கிறார். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், இன்னைக்கு 8:30 மணி ஆச்சு. இன்றுடன் 5வது பாடல் நிறைவுற்றது. அடுத்த மற்றொரு சந்தர்ப்பத்தில் 6வது பாடலை நோக்கி நாம் பயணிப்போம். 5 பாடல் திருப்பள்ளி எழுச்சியில் முடிஞ்சிருக்கு. 6வது பாடல் அடுத்த சந்தர்ப்பத்தில் தொடர்வோம். இந்த ஒரு பெரிய அரிய வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. இந்த சத்சங்கம் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த, இப்படிலாம் பார்க்க முடியுமா, இப்படிலாம் அதை யோசிக்க முடியுமா, இப்படிலாம் சுவாமி வழிகாட்டுவாரா அப்படின்னா அதுக்கு தூண்டுதலாக இருந்த இந்த சத்சங்க அடியார்களுக்கும் இந்த கோயில் நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை எப்பொழுதும் நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில் எனக்கு கோடி ரூபா கிடைச்சிடும், ஆனால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. ஒரு நாளாக இருந்தாலும் அந்த ஒரு நாளில் நான் ஒரு பெரிய ஒரு திருநாளாக போற்றி மகிழ்கிறேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்திருக்கிறது இந்த சத்சங்கம். இல்லைன்னா நான் இதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டேன். அதனால் ஒரு நாளும் யார் யாரெல்லாம் இந்த சம்பந்தப்பட்டிருக்காலோ அவரோட திருவடியை வழங்கிக் கொள்கிறேன். அதே போல் இங்குள்ள வந்துள்ள அடியார்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே எல்லாருக்கும் இந்த உலகிய வாழ்க்கையில் உள்ள அந்த மறைப்பு நீங்கி எம்பெருமானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மணிவாசகர் சார்பாக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சிந்தனை தொடரும். ஏன்னா ஒரு பாடலும் ஒரு அருட்பிரவாகம். இந்த அருட்பிரவாகம் எப்படி அவர் நடத்திப்பான்னு தெரியாது, எதுவுமே பிளான் கிடையாது. ஸோ என்ன நினைக்கிறேனோ அதை சொல்கிறேன். எம்பெருமானுடைய உள்ள என்ன ஓடுறதோ அதை சொல்லித்தரேன். எம்பெருமானுடைய கருணையினால் ஏதாவது பிழை இருந்தால் என்னை சாரும், வேறு ஏதாவது இருந்தால் எம்பெருமானுடைய தனிப்பெரு கருணை என்று சொல்லி இத்துடன் இந்த சபையை நிறைவு செய்கிறேன். வான்மொழில் வளாது பெய்க பெய்க மலி வளம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆதிவராசக்தி திருப்படி போற்றி போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகர, சித்தி விநாயக மூர்த்தி திருப்படி போற்றி போற்றி, நந்தியம் பெருமான் திருப்படி போற்றி போற்றி, சண்டீசர் திருப்படி போற்றி போற்றி, ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா பிரம்மைவ சத்யம். ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். வெற்றியை கொண்டிருக்கிற பெரியவர்களே, ஆண்கள் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி கற்றுக்கொண்ட அத்துணை அனைவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பாகவும் சத்சங்கத்தின் சார்பாகவும் நன்றி தருவதோடு இன்றைய நிகழ்ச்சியை பெரியவர் விஸ்வலோகிய மணி ஐயர் அவர்கள்
திருவாசகத்தை பற்றி இசைச்சொற்களை போட்டு நன்றாக பல விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்தினார்கள். அத்துடன் இல்லாமல் நாளை பொங்கல் விழா முன்னிட்டு ஆண்டோடு அத்துடைய முதல்